முதலீடு போட்டு நான் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணும், ஒரு டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணணும், நான் ஒரு நகைக்கடை வைக்கணும்னா அவங்க எப்படி சாதிப்பாங்க? விளையாட்டு துறை சார்ந்து சாதிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இருக்குது. நான் ஒரு போட்டியாளருங்க, நான் ஒரு கேரம் போர்டில் கூட சம்பாதிப்பேன், நான் செஸ் விளையாடி அதில் இருப்பேன். புத்தியை கொண்டு புதனும் குரு, புத்தி என்னதுங்க? புதனும் குரு. அறிவை உழைக்காமல் தன்னுடைய அந்த புத்தி, அந்த நுட்பம், அந்த ஆராய்ச்சி, இதை கொண்டு நான் உழைக்காமையே அந்த அறிவை கொண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. வருமானமும் உண்டு, புகழும் உண்டு. இதெல்லாம் யாருங்க? சொந்த தொழில் தான். 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுப்பாங்க, குருவாக இருந்து நடத்துவாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச்சு, உழைப்பு, அதெல்லாம் சனி கேது ரொம்ப அருமையாக, செவ்வாய் இதெல்லாம் இருக்கும்போது அவங்க என்னனுங்க, தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து அது ஒரு உயர்வான புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கல்வி அறிவே இல்லைனாலும் அதுதான். அப்போ தன்னுடைய சின்ன பெட்டி கடை வைக்கிறாங்க, ஒரு டீ கடை வைக்கிறாங்க, ஒரு ஹோட்டல், சந்திரன் செவ்வாய் ஹோட்டலில் நான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. பார்ட் டைம் ஜாபு, கேது ராகு கேதுலாம் பார்ட் டைம், அந்த டைமுக்கு போகிறது சம்பாரிச்சிட்டு வந்துடுறது. வெளிநாட்டில் கொஞ்ச நாள் இருந்தேங்க, என்னோடய உழைப்பு தான், என்னோடய சொந்த தொழில் தான், நாங்கள் பாட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், அப்புறமே நான் சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகிட்டேன். இதெல்லாம் அந்த கால தொடர்புக்கெல்லாம் தசாபுத்தி. அதுக்கு மேலே நீ இருக்க மாட்டேப்பா, ராகு தேசம் ஃபுல்லாக நீ அங்கே தான் இருப்ப, குரு தேசம் உன் வீடு வந்து சேர்ந்துருவேன். நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேங்க அல்லது ஒரு துபாயில் இருக்கேன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த ஒரு ஊருக்கு போய் அவங்களுக்கான என்ன தொழில் செஞ்சேன், ஒரு டீ கடை வச்சேன், ஒரு ஒர்க் ஷாப் வச்சேன், இது மாதிரி சம்பாத்தியம் பண்ணிவிட்டு போதும் எனக்கு ஓரளவு வருமானம் அல்லது ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னு சொந்த வீட்டுக்கே சொந்த நாட்டுக்கே வரக்கூடிய அமைப்பும் உண்டு. இது மாதிரி ராகு கேது சனி பகவான் தொடர்பெல்லாம் வந்து என்னதுங்க, சொந்த தொழில் வெளிநாட்டில் போய் செய்வாங்க, நிறைய இருக்குங்க. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய பாவகமும் கிரக தொடர்பும் இந்த தொழில் செஞ்சால் நம்ம சக்ஸஸ் ஆவோமா, என்னென்ன தசாபுத்தி வருது, அந்த 10ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும், அது நமக்கு தனத்தையும் பணத்தையும் 11ஆம் பாவகம் தான் நிர்ணயம் பண்ணணும். இந்த மாதிரி லாபகத்துக்கு 10க்கு 2ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 10ஆம் அதிபதி எங்கே நிற்குதோ அதற்கு 2ஆம் இடம் தான் லாபத்தை கொடுக்கும். நம்மளுடைய 10வது ராசி நமக்கு லாபத்தை கொடுக்குங்க. நம்மளுடைய நட்சத்திரம் லாபத்தை கொடுக்கறதுக்கு இருக்குது. தாராபலன் பார்த்துக்கணும். நம்ம தொழில் செய்கிறது நம்ம தாராபலனுடைய நட்சத்திரம் பார்த்து இயக்குனா நல்ல நட்பு. கூட்டு தொழில் தெரியுங்களா,